தேவனுடைய வாசஸ்தலமாக எழும்பி இயங்கிக் கொள்கிற இந்த யௌவன ஜனத்தின் ஐக்கியம் என்ற பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபை கண்ணீர் விட்டு கதறக்கூடியதாய், கற்ப வேதனைப்பட்டு அழுகிற சபையாய் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பொல்லாத சத்ருவான எப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு போராடுகிறோம் என்பதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கதறக்கூடிய கண்ணீர் விழக்கூடிய வாழ்க்கை தான். எல்லா நிலைகளிலும் பொல்லாங்க நம்மோடு போராடுகிறான். ஆனால் இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையின் மத்தியிலே 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அருமையான 6-7 வசனங்களை பார்க்கிறோம். 9-10 வசனங்களிலே இந்த வாழ்க்கையின் வழியில் அவள் தேவ மகிமை அடைகிறாள். ஆட்டுக்குட்டியாடு மனைவியாய மனவாட்டின்னு சொல்கிறாள். நீ வெளிப்படுத்தி 7-14 வசனம் வாசித்தா, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்களேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, ஆட்டுக்குட்டியான ராஜா, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை பூமியில் இருக்கிற சகல ஜாதி பாச கோத்திரம் எங்களை எல்லாரும் இருந்து ராஜா, ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு இருவருமாய் எங்களை பிரித்து எங்களுக்கு ஜெயம்படுத்தீங்களே. ஆனா இப்படி அவருடைய ரத்தத்தால் இவர்கள் ஜெயம் பெற்ற பாதையை குறித்து சொல்கிறார். ஒரு தூதரை கேட்டதற்கு அங்க மறுத்தர் என்ன வருகிறது, இவர்கள் யார்? ஒரு மூப்பன் கேட்கிறார், இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? அனுமதி உதிக்கிற வழியா? இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். அதனாலே நீங்க அந்த அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தா வாசிங்களேன். 7:17 7:17 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இவங்க தாங்க வெளிப்படுது 21ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்கள் படியானவங்க. இந்த பாடுகளின் முடிவில தான் இவங்க ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்ற தகுதி அடைந்து பிதாவுக்குள் பிதாவுடைய மகிமை அணிந்து கொண்ட இந்த அப்போஸ்தலர் பேர் தெளிவா சொல்றாரு. 1 பேர் 5:10 வாஸ்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற தேவன் தாமே